எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸும் ஷாக் ஆகிற விதமா யூடியூப் ஒரு வார்னிங் கொடுத்துருக்குங்க. ஸோ அது என்ன வார்னிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா யூடியூபர்ஸும் உடனே கவனித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன வார்னிங்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, மிஸ்லீடிங், மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது தம்ப்நெயில் டைட்டில்லாம் இல்லாதது பொல்லாததுமா உங்கள் வீடியோவில் சொல்லாத விஷயத்த தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக யூடியூப் கவனிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்த தம்ப்நெயில்லையோ டைட்டில்லையோ சொல்கிறீங்க அப்படின்னா அதை யூடியூப் கவனிச்சதுன்னா இம்மிடியேட்டாக உங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் தரப்படும்னு யூடியூபே சொல்லியிருக்கு. குறிப்பாக எந்தெந்த கண்டென்ட்னா ட்ரெண்டிங்காக நீங்கள் போகிற விஷயத்த பேசுறீங்கனாலோ, அல்லது தேர்தல் சம்மந்தப்பட்டதை பேசுகிறீங்க, அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறீங்க, இல்லைன்னா அரசியல் பற்றி ஏதாவது ஒன்று பேசுகிறீங்கன்னா ரொம்பவே கவனமாக பேசுங்க. ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இருந்த மாதிரியோ நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியோ உங்கள் வீடியோவில் சொன்னீங்கனாலும் ஸ்ட்ரைக் வரும். உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத தம்ப்நெயில், டைட்டில் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும். யூடியூபே ஸ்ட்ரைக் கொடுப்போன்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஒரு புது பாலிசியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டு கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக டைட்டில், தம்ப்நெயில்லாம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு உடனடியாக இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.